பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல டுடே எபிசோட்ல நம்ம ராஜி இருந்துட்டு என்னதான் நீங்க இருந்தாலையும் என் அம்மாவை பேசுனதுக்கு நீங்க பண்ணது தப்பு தான் அப்படின்ற மாதிரி ராஜி வந்து சொல்லிடுறாங்க. நான் தெரிஞ்சு அந்த மாதிரி பேசலை, தெரியாம பேசிட்டேன், அதுக்காக நான் ரொம்ப வருத்தப்பட்டுக்கிறேன், தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. என்னதான் நீங்க மன்னிப்பு கேட்டாலையும் நீங்க பேசினது தப்பு தானே அப்படின்னு சொல்லிட்டு ராஜி அங்கிருந்து போயிடுறாங்க. தங்கமயில் இருந்துட்டு நீ நல்ல பேர் எடுக்கிறதுக்காக ஆனால் ராஜியோட அம்மாவை நீ இப்படி பேசினது ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லிட்டு பத்தாததுக்கு நம்ம தங்கமயிலும் ஒரு பக்கம் மீனவை ஹர்ட் பண்ணிடுறாங்க. அதுக்கடுத்து தான் இந்த பக்கம் செந்தில் இருந்துட்டு பாண்டியனை சமாதானம் பண்ணுறதுக்காக கடைக்கு போகிறாங்க. யாரை நம்பி நான் கடை நடத்தலை, நீ முதல்ல இந்த வீட்டை விட்டு வெளியே போனேன், கடையை விட்டு வெளியே போனேன், நீ எனக்கு ஆறுதல் சொல்ல வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் இருந்துட்டு செந்திலை அவமானப்படுத்தி கடையை விட்டு வெளியே அனுப்புகிறாங்க. அதுக்கடுத்து தான் அந்த விஷயத்த நம்ம கதிர்கிட்ட சொல்ல போனால், மாமா பண்ணதில் எந்த தப்பும் இல்லை, அதே மாதிரி மாமாவுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல, அதனால் நான் போய் மாமாவை பார்க்க போகிறேன், அப்பாவை நீ தப்பாக நினைக்காத, அப்பா இருந்தே யார் இல்லாமல் வளர்ந்ததுனால எல்லாத்தையுமே உள்ளுக்குள்ளே போட்டு அடித்து வச்சிருக்காரு, அதை வெளியே காட்ட அவருக்கு தெரியல, நீ அப்பாவை பற்றி தப்பாக பேசாதானே அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. கடைக்கு போன இடத்துல சுகன்யா இருந்துட்டு நீ எங்களை பார்க்க வந்தது உங்கள் வீட்டில் தெரிஞ்சால் பெரிய பிரச்சனை ஆகும்னு சொல்கிறாங்க. யார் என்ன வேணால் பிரச்சனை பண்ணட்டும், ஆனால் என்னால் எங்கள் மாமாவை பார்க்க இருக்க முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. அதுலேயே பழனி இருந்துட்டு கதிரை நம்ப ஆரம்பிக்கிறாங்க. அதோட இன்னைக்கான பிரம்ம முடிச்சிருக்காங்க.